இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாதபடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உள்ளதின்படியே விசுவாசிக்கும் பொழுது you will recover everything, you will brought back everything, எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். This is the core point to the church, those who are hearing this message. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். Such a things belongs to David. தாவீதுக்கு சொந்தமானதை எல்லாம் இழந்தார். இந்த ஸ்டோரி எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அப்படியே நிற்காது. ஏன் நிற்காதுன்னா, பிசாசானவன் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை பிடுங்குகிறதுக்காக அவன் எப்பொழுதுமே கிரியை செய்வான். அதனால்தான் ஆண்டவர் அவனை அடையாளப்படுத்துகிறார். அவன் கொள்ளையிடுகிறவன், திருடன், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவன், எப்படின்லாம் நிறைய அவனை பற்றி சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் ஒருத்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை அழிப்பதற்கு திட்டமிடுகிறான். ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக முக்கியமான விஷயமாக அதிகாலை ஜெபத்தை வைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனைகளை பண்படுத்தி சரியான விதைகளை நட்டு செடிகளை வளர செய்கிறதற்காக தான் தேவன் அதிகாலை என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்கள்னா என்னுடைய ஆசீர்வாதங்களை கண்டடைவார்கள் என்ற அர்த்தம். அப்போ எழுந்த பிறகு நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிறைய தாட் உங்களை ஃபில் பண்ணிடும். அதனால தான் காலையிலே எழுந்து தாவீதை போல உட்காந்து தியானித்து அவரை பாடி துதித்து, யாருக்கெல்லாம் செல்ஃபாக அந்த டிசைர் வருகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும், யாரால் வந்தாலும் அதை அவர்களால் ஜெயிக்க முடியும். இதனுடைய ஆரம்பத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். தாவீது 1ஆம் வசனம், அவன் மனுஷரும் தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கே தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். இங்க தாவீது என்ன செய்தார், எங்க போனார்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பின்னணி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு உதவி செய்ய போறாருன்னா, பெலிஸ்திய ராஜாவுக்கு உதவி செய்ய போகிறார். பெலிஸ்திய ராஜா யாருன்னா இஸ்ரவேலின் எதிரி. எப்பொழுதெல்லாம் எதிரிக்கு உதவி செய்ய போனாரோ அப்பொழுது அவர் சொந்த குடும்பத்தை இழந்து போனார், சொந்த மக்களை இழந்து போனார், சொந்த வீரர்களை இழந்து போனார். நடை கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கையில ஏதாகிலும் இழக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை அறியாமலே எதிரியின் பக்கம் நீங்கள் போய் நிற்கிறீர்கள்னு அர்த்தம். பொதுவாக சொல்லுவாங்க மக்கள்லாம், எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக அது நல்ல வார்த்தை. அதே சமயத்தில் நீங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் உங்களை அழித்து விடுவார்கள் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்காப்பு செயலில் நீங்கள் இறங்கவில்லை என்று சொன்னால், எதிரிகளை வாழ வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்களுடையது எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். நீங்கள் 29ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா தான் நான் சொல்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். 30ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்ன சொல்றாரு. 2ஆம் வசனம், அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்குள் வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள் என்றும் கண்டார்கள். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய நன்மைகள், சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதங்கள்
பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எதிரியின் பக்கம் நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். எல்லா வசனத்தையும் எல்லாவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, இணைத்து பார்க்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிற வசனங்களுடைய பின்னணியை புரிந்து கொள்ளாமல் நீங்களாகவே ஒன்றை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. இதை நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால் கவனிங்கள். தாவீதோடு கூட எதுக்குமே ஆகாத மக்கள் தான் வந்து சேர்ந்தாங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தில் சில அதிகாரங்கள்லாம் படிக்கணும், அப்போ தான் புரியும். எல்லாத்தையும் இப்போ விளக்க முடியாது, இது அதிகாலை ஜெபமாக இருக்கிறதுனால சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே ஒன்றுக்கும் ஆகாத மக்கள் தாவீதோடு வந்து சேர்ந்தாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, 4 வசனத்துலையும் 5 வசனத்துலையும், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். He lost everything. எல்லாரையும் எழுந்து போயிட்டாரு, எல்லாவற்றையும் எழுந்து போயிட்டாரு. இந்த சூழ்நிலை எப்பொழுதுமே சத்துருவாகிய பிசாசு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். அதனால நாம் என்னமோ பண்ணிட்டோன்னு கிடையாது, நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் சரியாக எடுக்கலைன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடும். இங்கு கவனிங்க, தாவீது 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். டிஸ்ட்ரெஸ்ட். And David was greatly distressed. ரொம்ப பயங்கரமான நேரம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா nobody will stand with you. ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய யுத்தத்தில், ஊழிய பாதையில் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்று சொன்னால் தாவீதின் அனுபவத்தை கடந்தே ஆக வேண்டும். இது ஆவிக்குரிய விதி, அதை மாற்றவே முடியாது. ஆனால் இந்த போராட்டம் நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. இங்கே நெருக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழந்து போய்விட்டார்கள். என்ன நடக்குது கவனிங்க. 6 வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இங்க பாருங்க, கூட இருக்கிற 600 படை வீரர்கள் இப்ப என்ன நினைக்கிற, தாவீது கொல்லப்பட வேண்டும். யாரெல்லாம் கொல்லப்படுவதற்கு பாத்திரனா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து காப்பாற்றி அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் காப்பாற்றி வச்சார். அவர் செய்த தவறு என்னன்னா, பெலிஸ்திய ராஜாவுக்கு போய் உதவி செய்திருக்க கூடாது. அங்கு போனதுனால இங்கு கொலை போயிட்டு சொல்லுவாங்க பாரு, நாட்டை காக்க போன வீட்டை காக்க முடியலன்னு. அந்த மாதிரி சூழ்நிலை தாவீதுக்கு வந்து விட்டது. இப்படி இருக்கிற சமயத்தில் கவனிங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. எவ்வளவு கடினமான சூழ்நிலை தனித்து உட்கார்ந்து சரியாய் தீர்மானத்தை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 7 வசனம் கவனிங்க. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். நெருக்கடிகள், பயங்கரமான இழப்புகள், இவைகள் மத்தியில் என்ன செய்யணும்னா தேவனை மட்டும்தான் தேட வேண்டும், மனிதர்களை தேடக்கூடாது. என கூட இருந்து காப்பாற்ற வேண்டியவர்களை இவனை ஒழிச்சு கட்டலான்னு நினைக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அவன் தாவீதின் காதுக்கு வருகிறது. இவனை கொல்ல வேண்டும், இவனை கொல்ல வேண்டும். என் மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னுடைய வீடு எரிந்து விட்டது, என்னுடைய பொருட்கள் நாசமாகி விட்டது, இவனை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இவர் சரி இப்படி இருக்கு, என்ன செய்யலாம்? முதலாவது அவர் தேவனை சந்தித்தார். நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இழந்தவைகளை நீங்கள் முதலாவது சந்திக்க வேண்டியது தேவனை சந்திக்க வேண்டும், தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். You must receive the recovery plan from God.
எப்படி இதை ரிகவர் பண்ண வேண்டும் என்ற திட்டத்தை தேவனிடத்துல கேட்க வேண்டும். இங்க என்ன செய்யறார் தாவீது பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பி கொள்வாய் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னப்பா நான் தாவீது, நான் எனக்கு தெரியாத விஷயமா, நான் பாரு கோலியாத்தை அடித்து தூக்கி இருக்கிறேன், இதெல்லாம் என்ன எந்த மூளைக்கு, ஒத்த கையால் பாரு இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்லாம் தாவீது செல்ஃபாக சொல்லலை. என்னைக்கு நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறீங்களோ அப்போ தேவன் ஒதுங்கி கொள்வார். எப்போ தேவனை உள்ளே கொண்டு வருவீங்களோ அப்போ உங்கள் திராணிக்கு மிஞ்சின விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள். ஏன் ஆண்டவர் அவரை கேட்கணும்னு சொல்கிறாருன்னா, உங்கள் திராணிக்கு மிஞ்சி, நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மிஞ்சி காரியங்கள் நடக்கும்னா நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். நீங்களாகவே செய்துவிட்டு ஆண்டவர் அப்படி செய்யணும்னு எதிர்பார்த்தா தோல்வி அடைவீர்கள். அதுக்கு கீழே பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் யுத்தத்திற்கு போனார்கள். இதுதான் ஸ்டோரி. தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு முன்பதாக நடந்த விஷயங்கள். இப்போ 600 பேர் போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு போகிற வழியில் தாவீதின் இருதயத்தை நான் தியானித்தேன். தாவீது எப்படிப்பட்ட இருதயம் உடையவர் பாருங்க. எல்லாத்தையும் இழந்து போயிட்டாருங்க. உடைமைகள் எல்லாம் எரிந்து நாசமாகி விட்டது. உடையவர்கள் எல்லாரும் எதிரியின் கட்டுப்பாட்டில் போய்விட்டார்கள். ஒன்றும் தன் கையில் இல்லை. ஆனால் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த போகிற வழியில் தாவீதின் இருதயத்தை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு எகிப்தியன் கிட்டத்தட்ட மறிக்கும் தருவாயில் கிடக்கிறான். 3 நாளாக அவன் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரன் அவன் வியாதிப்பட்டதுனால தூக்கி வேலி வரமா போட்டுட்டு போயிட்டான். இந்த தாவீது அந்த வழியா போகும்பொழுது தன்னுடைய அவசரத்திலையும் தன்னுடைய தவிர்க்க முடியாத செய்ய வேண்டிய யுத்தத்தை பண்ண போகிற நேரத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒருத்தனை போய் பார்க்குறான் பாருங்க. அந்த இருதயத்தை தான் தேவன் பார்த்தார். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம தேவன் காட்டுகிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டினால் கர்த்தரும் நமக்கு இரக்கம் காட்டுவார். இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க எதிரிகளுக்கு இரக்கம் காட்டினான், இங்கு இரக்கம் காட்ட வேண்டியது காட்டினான். அதனால தான் வசனம் சொல்லுது, நன்மை செய்ய கூடியவர்களுக்கு நன்மை செய்யணும். எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியுமா? ஒருத்தனால என்ன முடியாது. இப்ப பாருங்க, இவன் கைவிடப்பட்டவன். இவன் தாவீது எது சொன்னாலும் கேட்கக்கூடியவன், தாவீதை சார்ந்து கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு அங்கே ஒரு உதவி இறங்கி வருகிறது. அப்போ என்ன நடக்குது பாருங்க. அவனுடைய காரியங்கள்லாம் சொல்கிறான். அப்போ சொல்லும் பொழுது 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லைகளின் மேலும் காலைப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாக அக்கினியால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் பேரில் ஆணையிடுவினா உம்மை அந்த தண்டினிடத்திற்கு, தண்டுன்னு சொன்ன என்னன்னாக்கா அந்த மிலிட்ரி கேம்ப், அங்கே இருக்கிறதான ட்ரூப்ஸ், அதுதான் தண்டுன்னு சொல்லியிருக்கு, கொண்டு போவேன் என்றான். அதே போல் அவன் கொண்டு போகிறான். கவனிங்க, இவன் உயிரை காப்பாற்றியதன் நிமித்தமாக எதிரிகள் மேல் வெற்றி பெறுவதற்கு தாவீது உதவி செய்கிறான். நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும்? உங்களை வெற்றியடை செய்கிறவர்களுக்கு உதவி செய்வேன். உங்களை தோல்வியடைய செய்யக்கூடிய எதிரிகளுக்கு உதவி செய்யக்கூடாது. உதவிகள் 2 விதமா போயிட்டே தான் இருக்குது. இப்ப இந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்தது நிமித்தம் சொல்றாரு, எதிரிகளை, உன்னை வீழ்த்தின எதிரிகளை நான் வீழ்த்துவதற்கு உதவி செய்கிறேன்னு சொல்றான் அந்த பையன். ஆனா யாரை சார்ந்தவன்?
ஏற்கனவே அமலேக்கை சார்ந்தவன், அமலேக்கு கூட சேர்ந்துட்டு சிக்லாக்கு சுட்டெரித்தவன். ஆனால் இப்போ சொல்கிறான், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம், இப்போ நீ என்னை கொன்று போடக்கூடாது, உன் கூட என்னை வச்சுக்கிடணும், நான் நீ எது சொன்னாலும் செய்கிறேன், ஆனால் என்னை அங்கே கொண்டு போய் விட்டுறக்கூடாது, என்னை கொன்றும் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்டவனுக்கு தாவீது இரக்கம் பாராட்டினான். அதன் பிறகு பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு அவசரமாய் போகிற சமயத்தில் தகுதியான ஒருத்தனுக்கு உதவி தேவைப்பட்ட ஒருத்தனுக்கு இறங்கி உதவி செய்த பொழுது தாவீதிற்கு வெற்றிக்கு அடித்தளமாக அந்த மனுஷன் மாறினான். உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை திருடுகிறவர்களுக்கோ கெடுக்கிறவர்களுக்கோ நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆசீர்வாதத்துக்கு அடித்தளமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த உதவி எப்பொழுதும் நிற்கும், உங்களுக்கும் அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அங்கே பெரும் படை இருக்கிறது, இங்கு சிறு படை இருக்கிறது. தாவீதிடத்துல வெறும் 400 பேர்ல 200 பேர் ரஸ்து கலண்டையில் உட்காந்துட்டாங்க பொருளை பாதுகாக்கிறதுக்காக. கிளாக்கிங் ரூம் அங்கே தான் ஆரம்பிக்குது, அங்கே வச்சுட்டாங்க எல்லாத்தையும். 200 பேர் பாதுகாக்கிறாங்க, யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு. இந்த 400 பேர் பாருங்க, அங்கே இருக்கிற திரளான இராணுவ வீரர்களை, திரளான கொள்ளை பொருள்களை எல்லாமே எப்படி ரிகவர் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க தேவன் சொன்னார் அதை சார்ந்ததுனால. நீங்கள் அந்த ஸ்டோரியில் படிச்சிங்கன்னு சொன்னாக்கா, தப்பி போன தண்ணி போடாமல் இருந்த மனுஷன் 400 பேர் இருந்தானோ, அவனை தப்பி போயிட்டான், மீதெல்லாம் தண்ணி போட்டுட்டு ஆடிட்டு இருக்கானோ, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொள்ளை நிமித்தமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ஃபுல் போதையில் இருக்கானோ. இங்கே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே தப்பிச்சு போன 400 பேர் தான். இந்த 400 பேரை பார்த்து மீதி எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி அவர்கள் எந்தெந்த நாட்டிலாம் கொள்ளையடிச்சாங்களோ எல்லாத்தையும் இவங்க கொள்ளையடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் தாவீது 19ஆம் வசனத்தில் நினைவு கூர்ந்து சொல்கிறார், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஏனென்றால் தேவன் அப்படி வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எங்களுக்கும் பண்ணியிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுக்கு உடையதை ஒன்றை கூட கர்த்தர் மிஸ் பண்ண விட மாட்டார். லிஸ்ட் போடுறாரு பாருங்க, என்ன போடுறாரு, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், ஆவிகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னாக ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னன்னா, இது யாருக்காக சொல்லப்பட்டது? இந்த வசனம் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது பொருளாதாரத்தை சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது யுத்த சம்பந்தப்பட்ட வார்த்தைகளா? இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். அப்போ தான் பைபிளை சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ குடிமக்களுக்குன்னு சில சட்டம் இருக்குது, யுத்த வீரர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது. யுத்த வீரர்களுக்கு இருக்கிற சட்டம் குடிமக்களுக்கு பொருந்தாது. ஏன்னா ஆண்டவர் டிவைட் பண்ணுவார், ஒவ்வொன்றையும் பிரித்து. என்னது புத்தகம் ஒரு பெரிய கடல், பெரிய சமுத்திரம். இதை நீங்கள் உட்கார்ந்து தியானித்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. சரியான சட்டமா தவறான சட்டமா? கொலை செய்ய கூடாது, ரைட்டு. அதே சமயத்தில் ஒரு யுத்த வீரன் யுத்த எல்லைக்கு போயிட்டு அவன் யாரை கொல்றான்? எதிரி நாட்டு படை வீரர்களை கொல்லுகிறான். அது கொலையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை, நாட்டுக்காக யுத்தம் பண்ணி எதிரி ஜெயித்ததாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்ம காமனாக சிந்திக்கிற விஷயம் இருக்குது, ஒரு யுத்த வீரனாக சிந்திக்கிற விஷயம் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தம்முடைய தேடுகிறவர்களுக்கு இறங்குகிறார். நிறைய ஒவ்வொன்றையும் நீங்கள் பிரித்து பகுத்து பார்த்து புரிந்து
தேவனிடத்தில் கேட்டு விசாரித்து தேவன் சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக மீண்டும் வாசிக்கிறேன். Nothing was missing, whether small or great, sons and daughters, spoil or anything that had been taken. David brought back all. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எதையாக இழந்து போனதாக நீங்கள் உணர்வீர்கள் என்றாலும், அது ஆவியில் இழந்து போனது தெரியாது, ஆனால் உணர முடியும். ஆத்மாவில் எதெல்லாம் இழந்து போயிருக்க உணர முடியும். அது எல்லாவற்றையும் சிறியது பெரியது, மக்கள், பொருட்கள், பணங்கள், சமுதாய அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்ற வார்த்தை எங்களுக்கு தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் உரித்தாக மாறட்டும், அவர்களும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.